வெல்கம் பேக் டு புதியகம் எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. இன்னைக்கு வந்து ப்ளூட்டோ டிமோட்டட் டே அப்படின்றனால இதை பற்றி பேசுறதுக்காக ரெண்டு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க நம்ம ஸ்டுடியோக்கு. மிஸ்டர் பாலாஜி வந்திருக்காரு. இவர் வந்து செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு ஆஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டி. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். அண்ட் ஒரு சீனியர் ஆஸ்ட்ரானமர் வந்திருக்காரு, பாலு சரவணன் சார். வணக்கம் சார். வணக்கங்க சார். முதல்ல வந்து இந்த ப்ளூட்டோ டிமோட்டட் டே, இந்த டே வந்து நம்ம அனுசரிக்கிறதுக்கு வந்து என்ன காரணம், இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு பற்றி சொல்லுங்கள். நிறைய கிரகங்கள் கண்டுபிடிச்சுன்னு இருக்காங்க. அதில் குறிப்பாக அந்த ப்ளூட்டோவை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல்னா, 1919 ஒருத்தர், அவர் பேர் வந்து பெர்சிவல் லோவல் அப்படின்றவர் சொன்னார், இந்த யூரனஸ் நெப்டியூன் தாண்டி ஒரு கிரகம் இருக்கும், அதை நம்ம கொஞ்சம் இன்னும் ஆய்வு செஞ்சால் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னும்போது டாம்பர்க்ன்றவர் ரொம்ப இளைஞர். அவர் அற்புதமாக 1930 கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிக்கும்போது அது வந்து கிரகமாக தான் நம்ம அறிவித்தாங்க. ஆனால் நாளாக அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய தன்மை எல்லாம் ஆய்வு செய்த பிறகு அது கிரகமாக இல்லையா என்கின்ற ஒரு கேள்விக்குறி வந்தது. 2006 என்ன பண்ணாங்க, அப்போது செக்கோஸ்லோவாக்கியா குடியரசுடைய இந்த மாதிரி ஒரு அஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டி, வருஷம் நடக்கக்கூடிய 3 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் மீட்டிங் தான். அதில் என்ன பண்ணாங்க, இந்த ப்ளூட்டோவை பற்றி இது ஒரு கிரகம் கிடையாது அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுத்து வந்தாங்க. 5A 5B 2 தீர்மானத்தில். அந்த தீர்மானத்தில் நிறைய வரைமுறைகள் எடுத்து வந்தாங்க. அந்த வரைமுறைக்குள்ளே பார்க்கும்போது இந்த ப்ளூட்டோ கிரகம் என்கின்ற நிலையில் இருந்து இறக்கப்பட்டு அது கிரகமே கிடையாது அப்படின்னு ஒரு நிலைமையை உருவாக்கிட்டாங்க. ரெண்டாவது, அதுக்கு ஒரு தனி ஒரு குழுவை உருவாக்கிட்டாங்க. அது எதோட சேர்க்குறதுன்றது வேறு விஷயம். அதை தனியாகவே ஒரு குழு மாதிரி உருவாக்கி இது போன்ற ஒரு குறுங்கிரகங்களெல்லாம் வந்து ஒன்றாக்கி விட்டாங்க. பல வானிலையாளர்கள்லாம் வந்து ஒத்துப்போல இந்த விஷயத்தில். இன்னி வரைக்கும் நிறைய பேர் ஒத்துப்போல. ஆனாலும் அது இன்டர்நேஷ்னல் ரெசல்யூஷன்றதால அதை நம்ம ஏற்று அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இது வந்து இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கு வந்து என்ன காரணம் சார்? முன்னாடியே வந்து இது ஒரு பிளானட் இல்லை அப்படின்னு தெரியலையா? அதுக்கப்புறம் தான் வந்து இதை கண்டுபிடிச்சாங்களான்னு சொல்ல முடியுமா? அது ஒன்றும் பக்கத்தில் இல்லை உடனே சொல்கிறதுக்கு. 1930 கண்டுபிடிச்சாங்க ஒழிய அதுக்கு பிறகு அப்போ பார்த்தீங்கன்னா 1500 கிலோமீட்டர்றாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இப்போ 2400 கிலோமீட்டர் அதுன்றாங்க. சரி, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் வரும்பொழுது 2006 இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க, ஆகஸ்ட் மாதம் 24 ஆனால் 2006 நியூ ஹரிசான் அப்படின்ட்டு இந்த சூரிய மண்டலத்துடைய ஹரிசான், அதை பறந்த விருந்த பகுதிகளில் ஆய்வு செய்யணும் அப்படின்ட்டு இதை ஒரு செயற்கைக்கோள் அனுப்பியிருக்காங்க. இங்கேருந்து அந்த செயற்கைக்கோள் அந்த ப்ளூட்டோவை போய் அடையிறதுக்கே 10 வருஷம் ஆகும். 2015 அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதத்தில் தான் நமக்கு முழுமையான தகவல் வரும். அது எப்படி இருக்குது, உண்மையிலே இருக்கா, அதை பற்றியான தன்மைகள்லாம் தெரிய வரும். இப்போ கூட நிறைய பிளானட்ஸை டிஸ்கவர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. செயற்கைக்கோள் இதெல்லாம் மூலமாக ரேடியோ வேவ்ஸ் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இப்போ வந்து இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் ஒன்று இருக்குல்ல சார், அதை பற்றி சொல்லுங்கள். அவங்க என்னென்ன வேலைகள் செய்கிறாங்க? ப்ளூட்டோ வந்து பிளானட் இல்லைன்னு அவங்க தான் அறிவிச்சாங்களா? இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் அப்படிங்கிறது ஒரு பல நாடுகளை சேர்ந்த ப்ரொஃபஷனல்ஸுமாங்க. அதாவது அதுக்கு தகுந்த படித்த பிஹெச்டி டாக்டரேட் அளவுக்கு படித்த அஸ்ட்ரானமியில் படித்த விஞ்ஞானிகள் அனைவரும் சேர்ந்து இயக்கக்கூடிய ஒரு யூனியன். ஸோ உலக நாடுகளில் இருக்கிற எல்லா அஸ்ட்ரானமர்ஸ்க்கும் நடுவில் ஒரு ஒத்துமையை கொண்டு வரத்துக்கு, இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கான்ட்ரவர்சி, இப்போ இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிறது ஒரு கோளா இல்லையா, கிரகமா என்ன அப்படின்னு ஒரு டவுட் வரும்போது அதை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு யூனியன் தேவை. ஸோ அதுதான் இந்த இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன். அவங்க வந்து ஒரு ஜென்ரல் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை கூடுவாங்க. அவங்க உலக நாடுகள் எதுலையாவது கூடி அப்போ அவங்களுக்கு கையில் இருக்கிற என்னென்ன விவாதங்கள் இருக்கோ, தீர்க்கப்படாத பிரச்சனைகள் என்ன இருக்கோ, இல்லை புதுசாக என்னென்ன கண்டுபிடிப்புகள் இருக்கோ அதை மற்ற நாடுகளோட ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இதோட நோக்கம் தான் இந்த மிஷன் என்ன சொன்னாங்க, நியூ ஹொரைசான் மிஷன் அப்படிங்கிறதானா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? கண்டிப்பாக சார். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நியூ ஹொரைசன் மிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கா? நியூ ஹொரைசான் அப்படிங்கிறது அதை லிட்ரலாக நம்ம தமிழில் சொன்னோம் அப்படின்னாக்க ஒரு புதிய பிரபஞ்சம், புதிய ஹொரைசான் அப்படிங்கிறது நம் பார்வைக்கு எட்டும் அந்த தூரம். கடைசி இப்போ கடலில் போய் நின்னீங்கன்னாக்கா கடைசியில் ஒரு கோடு தெரியும் பாருங்கள். ஸோ நம்ம பார்வை அதோடு முடிஞ்சிடுது. அதை தாண்டி என்ன இருக்குது, அதை தாண்டி கடலை தாண்டி போனால் மற்ற நாடுகள் இருக்குது, பட் நம்ம பார்வை அதோடு முடிஞ்சிடுது இல்லையா? ஸோ இப்போ எனக்கு இவ்வளோ தான் தெரியும், பட் இதையும் தாண்டி என்னமோ இருக்குது, அதை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அறிவுக்கு தான் அங்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதையும் தாண்டி என்னுடைய அறிவு இதோட முற்று பெற்றுடுத்து இப்போதைக்கு, பட் இதையும் தாண்டி என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறது தான் அந்த நியூ ஹொரைசானோட அந்த பேர்.
பேர்லேயே உங்களுக்கு அதோட பர்பஸ் என்ன, அதோடைய பலன் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. ஏனென்றால் பல வருஷங்கள், கிட்டத்தட்ட 10 வருஷங்கள், ஜனவரி 19, 2006 அந்த ஏவுகணையை அனுப்பிச்சாங்க அவங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா போய்கிட்டே இருக்குது 10 வருஷம். அடுத்த வருஷம் ஜூலை 14 அது வந்து அந்த ப்ளூட்டோவுக்கு மிக அருகில் செல்லும். ப்ளூட்டோவில் இறங்க போகிறது கிடையாது, மறுபடியும் இறங்கினால்தான் ஏதாவது நம்ம எடுக்க முடியும், இறங்க மாட்டோம். நம்ம ப்ளூட்டோவுக்கு மிக அருகில் செல்ல போகிறது ஜூலை 16. இப்போதைக்கு மிஷன் முக்கால்வாசி கடந்தாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அது அந்த ஜூலை 14 கிட்டக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடியே அந்த ப்ளூட்டோவுக்கு மிக அருகில் இருக்கோங்கிறதுனால நிறைய புகைப்படங்களை எடுத்து அனுப்ப ஆரம்பிச்சிடும். அதுக்கு அருகில் போய் இன்னும் ஒரு 1 மாதம் ப்ளூட்டோவை சுற்றி ப்ளூட்டோவோட நிலப்பரப்பு அங்கே என்ன இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அட்மாஸ்ஃபியர் என்ன மாதிரி காற்று வெடி அங்கே இருக்குது, உயிரினம் இருக்குது அப்படிங்கிறத அங்கேருந்து நேராக பார்க்க முடியாது. பட் அங்கே இருக்கிற காற்று வெடியை ஆராய்ச்சி பண்ணலாம். அங்கே என்ன மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது, நில அமைப்பு இருக்குது, இதெல்லாம் புகைப்படம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதை பூமிக்கு அனுப்புறது தான் இந்த நியூ ஹரைசான் அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட ஒரு குறிக்கோள். கியூரியாசிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் தான் இன்னைக்கு வந்து அந்த தேடலுக்கு வந்து வழிவகுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பாக இந்த அஸ்ட்ரானமிக்கல் சயின்ஸ்ன்றது வந்து வருஷமாக இப்போ நம்ம வேதிக் சயின்ஸில் எடுத்தால் கூட நம்ம வந்து நவகிரகங்களில் கும்பிடுறோம். அதனால இது வந்து ரொம்ப காலமாக நம்மளும் பார்த்துட்டே தான் வரும் நம்ம கலாச்சாரப்படி. நம்மளுடைய கலாச்சாரத்தில் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஹியூமன் நேச்சரோடய வந்து கலந்து ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இந்த ப்ளூட்டோ வந்து டிமோட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம வருவோம் முத்து. இதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல பிளானட் அப்படிங்கிற அந்த ஒரு டெஃபினேஷனுக்கு வந்து கரெக்டாக வந்து வகுக்காதனால தான் வந்து ப்ளூட்டோ முதல்ல பிளானட்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து துணைக்கோள்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் டுவார்ஃப் பிளானட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளானட் கோல் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் என்னன்னு சொல்ல முடியுமா சார்? ஆமாம், ஏன்னா இன்னும் நம்ம சில டெக்ஸ்ட் புக்ஸில் வந்து அது ஒரு பிளானட்டாக தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம், எஸ்பெஷலி நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்தோம்னா. ஸோ அது பிளானட்டாக இல்லையா, என்ன டெஃபினேஷன் சொல்ல முடியும்? அதாவது பிளானட் அப்படின்னா ஒரு கோளமாக இருந்து அது ஈர்ப்பு விசையோடு இருந்து சூரியனும் வேறு சூரியனை சுற்றி வந்து இருக்குமையானால் அது கோள் அப்படின்னு ஒரு விதி. அடுத்த ஸ்பெஷல் விதி என்னென்னா, அது தன் பாதையில் மற்ற எதையும் அண்டவிடக்கூடாது. இந்த 3வது விதி தான் அதைய ப்ளூட்டோவை பதவியிறக்கம் பண்ண ஒரு விதி. என்னென்னா, மீண்டும் எப்படி சொல்கிறேன்னா, சூரியன் எப்படி தன் ஈர்ப்பு விசையில் இவ்வளோ கிரகங்களும் சுற்றி வருதோ அதுபோன்று ஒவ்வொரு கிரகமும் ஆட்சிமையோடு வாழணும். அந்த ஆட்சிமை அதாவது பவர்ஃபுல்லாக இருக்கணும். அது அந்த இடத்துல இன்னொன்று நாங்கள் உள்ளே பூந்து போகும்னு சொன்னோம்னா அது அந்த இடத்துல செயல் இழந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ அது ஒரு கிரகமே இல்லை அப்படின்ற ஒரு விதி அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அதை பண்ணிட்டாங்க. இது ஏன் காரணம்னா, நெப்டியூனோட பாதையில் இது குறுக்கிடுது, இதுவும் பாதையிலே நெப்டியூன் குறுக்கிடுது அப்படின்னு சொல்ல முடியாது. நெப்டியூன் ஒரு கோளுக்குரிய இலக்கணத்தோடு இருக்குது. அந்த சைஸ் ஆகட்டும், டிஸ்டன்ஸ் டி ஆகட்டும், மேத்தமேட்டிக்கலாக அது கரெக்டாக இருக்குது, எல்லாமே இருக்குது, மேத்தமெட்டிக்கலாக ரைட்டாக இருக்குது. ஆனால் இது மேத்தமெட்டிக்கலாக சைஸும் சரியாக இல்லை, அதனுடைய எசன்ட்ரிசிட்டி ரொம்ப ஓவராக இருக்குது. அப்புறம் எல்லாத்த விட முக்கியமாக பார்த்திங்கன்னா அதனுடைய பாதையில் வந்து இன்னொரு கிரகம் வந்து கிராஸ் பண்ணுது. ஸோ இது ஒரு விஷயம். அப்படி சொன்னால் பசங்க நம்ம ஸ்கூல் புஸ்தகத்தில் வந்து படித்ததெல்லாம் தப்பாயிடுமோ, அறிவியல் மீது ஒரு தவறான கண்ணோட்டம் வந்துடும். நேற்று வாத்தியார் சொன்னார் இது பிளானட், இன்னைக்கு திடீர்னு ஒரே மாற்றிட்டாரே, அறிவியல் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையானது குறைஞ்சிடும். அப்புறம் இப்போ நீங்கள் சாதாரண காமன் மேனுக்கு வந்து ஒரு கோள்னா அவனுக்கு கோளை பற்றி தான் தெரியுமே, அவனுக்கு அந்த கோளோட உட்பிரிவுகள் தெரியாது அவனுக்கு. இது வந்து முழுக்கும் ஒரு அறிவார்த்த சமுதாயத்துக்கு வேணால் பயன்படக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த நான் இப்போ நீங்களோட நானும் நீங்களும் அது வந்து கோள் தான் நினச்சிட்டு இருப்போம். கோள் தான், அது எல்லாருமே கோள் தான், அதோட மாற்றமே கிடையாது. ஒரு காமன் மேனுக்கு அது கோள். ஆனால் ஒரு அறிவியல் பார்வையில், ஒரு மேம்பட்ட ஒரு அறிவியல் பார்வையில் அது கோளா இல்லையா அப்படின்னா அது கோள் இல்லை தான். ஏன்னா அதை வகைப்படுத்தி ஆகணும். ஏன்னா இதுக்கும் அதுக்கும் வித்தியாசப்படுது பல விஷயங்கள், இது வந்து ஒத்து போல அப்படின்னு வகைப்படுத்தி ஆகணும். ஏன் வகைப்படுத்தி ஆகணும் அப்படின்னா பிற்காலத்தில் இன்னும் நிறைய சேர்ந்துனே போகும்னு வச்சுக்கோ. அவளுக்கு நம்ம சூரிய குடும்பத்தில் சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாது, நிறுத்திடுவோம். இதுக்கு பிறகு வர்றதெல்லாம் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கூட இருந்தால் உள்ளே வாங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா 200 வருஷத்துக்கு மேலே அவருடைய சுற்றுப்பயணம் இருந்தால் அதை கட் பண்ணணும். எப்படிலாம் அந்த ப்ளூட்டோ கட் பண்ணணுன்றதுக்காக நிறைய விதிகள் உருவாக்குனாங்க. அதோட 248 வருஷம் ஆகும் அது ஒரு முறை சுற்றி வந்தீங்கன்னா. உங்கள் வயசு எவ்வளோ தெரியுமா? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்,
உங்கள் வயசு இப்போ 25 இருக்குன்னிங்கன்னா இப்போ ப்ளூட்டோவில் போனீங்கன்னா உங்கள் வயசு வெறும் 2 மாதம் தான். இங்கே ஒரு 50 கிலோ இருக்கிற ஆள் அங்கே பார்த்தீங்கன்னா 3 கிலோ தான் இருப்பார். 2 வயசுல எவ்வளோ அழகாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன் சொல்கிறேன்னா அதோடைய தன்மையானது மாறுபட்டு இருக்குது. ஒரு கோளுக்குரிய இலக்கணத்துலேருந்து மாறுபட்டு இருக்கிறதால அதை கோள் கிடையாது, இது வேறு மாதிரி ஒரு பேர் சூட்டணும் அப்படின்ட்டு ப்ளூட்டோ குடும்பம் நெப்டியூனோட ஒட்டி போகும். டிரான்ஸ்னா நெப்டியூன் பாதையில் பயணிக்கக்கூடிய கிரக கூட்டமைப்பு. இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் ப்ளூட்டோ சம்மந்தமாக பேசணும் இல்லையா? பட் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து படித்தேன். என்னன்னா ப்ளூட்டோக்கு பேர் வந்து சஜஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 11 வயசு பொண்ணா. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புது கிரகத்துக்கு வந்து பேர் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க கேட்டப்போ இந்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு வந்து அண்டர் கிரவுண்ட் கடவுள் இருக்கார் இல்லையா, அவர் பேர் வந்து ப்ளூட்டோ. இந்த பேரை நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த தாத்தா வந்து ஒரு லைப்ரரியன். அப்படி அது மூலயமா அப்படி இப்படின்னு போயிட்டு எல்லாரும் வந்து ஓகே இந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் வந்து டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுக்கு வந்து ஒரு ஆரம்பக்குறியா இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா 11 வயசு பொண்ணு. ஓகே. அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து உறுதுணையாக இருந்த பெர்சிவல் லாவல், அப்புறம் அதை கண்டுபிடிச்ச டாம்பாக் அப்படின்றவங்க 2 பேரோட பேரையும் கலந்து இதுக்கு வந்து வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து ப்ளூட்டோ சம்மந்தமாக நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் புதிய எஃப்எம் ஸ்டேஷனில். இது இனியவை இன்று. வெல்கம் பேக் டு புதிய எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. சௌமியா, மை வெரி எஜுகேட்டட் மதர் ஜஸ்ட் சர்வ் 9 pizzas. என்னப்பா இது? இது வந்து என்னதுன்னு தெரியாதா? இது வந்து எங்க ஸ்கூல்ல வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அதாவது வந்து 9 பிளானட் இருக்குல்ல, இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, ஏன்னா ஆர்டர்ல எழுதணும், இல்லைன்னா மார்க் போட மாட்டாங்கன்றதுனால இந்த ஒரு லைனை நாங்க வந்து மகப் பண்ணிப்போம். எம்ல மை, அது வந்து எம்ல இருந்து ஆரம்பிக்கல. ஸோ மெர்குரி, அதுக்கப்புறம் வீனஸ், அதுக்கப்புறம் எர்த், அதுக்கப்புறம் வந்து மார்ஸ், இதெல்லாம் வர மாதிரி அந்த ஒரு லைன்ல போகும். ஸோ இதை வச்சு நாங்க ஞாபகம் வச்சுப்போம். கண்ணாடி போட்டதுல இருந்தே நீங்க வந்து பயங்கர தத்துவ மேதை மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ளூட்டோ டிமோட்டட் டே அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ்ல 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட தொடர்ந்து கேள்விகளை கேட்கலாம். சரி, இப்போ நம்மளோட சோலார் சிஸ்டம் சூரிய குடும்பத்தில் வந்து மொத்தம் எத்தனை கோள்கள் இருக்கு? கோள்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல கோள்னா என்ன, கிரகம்னா என்ன, நமக்குள்ள ஒரு கிளாரிட்டி வரணும். இப்போ நம்ம கிரகம் அப்படிங்கிற வார்த்தையை பெரும்பாலும் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளூட்டோ ஒரு கிரகம் அப்படிங்கிற நிலையிலேருந்து இறக்கி விடப்பட்டதுன்னு. கிரகம் அப்படிங்கிறது என்னன்னாக்க சூரியனை சுற்றி வரும் சூரிய குடும்பத்தில் உள்ள இந்த பிளானட்ஸ், இங்கிலீஷில் அதை கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம 9 கிரகமாக இருந்தது 8ஆக மாறி இருக்குங்கிறோம். கோள் அப்படிங்கிறது எந்த ஒரு பொருள் தன்னை விட பெரிய மற்றொரு பொருளை சுற்றி வருகிறதோ அதை கோள் அப்படிங்கிறோம். இப்போ இந்த சூரிய குடும்பத்தில் எல்லா கோள்களும் சூரியனை சுற்றுகின்றனவா? கிடையாது. ஏன், நம்முடைய சந்திரனை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய சந்திரன் நம் பூமியை சுற்றி வருகிறது. ஸோ பூமிக்கான கோள், இயற்கையான கோள் சந்திரன். இயற்கையான கோள் என்று ஏன் சொல்கிறேன்? செயற்கைக்கோளும் உள்ளன. அதை நம்ம பூமியிலேருந்து நம்ம வானத்துக்கு அனுப்பும் சேட்டலைட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது செயற்கைக்கோள். செயற்கைக்கோளானது மறுபடியும் பூமியை சுற்றி வருகிறது. ஸோ கோள் என்பது பல ஆயிரம் உள்ளன. ஸோ அந்த கோள்களிலே எவையெல்லாம் சூரியனை சுற்றி வருகின்றனவோ அவைகளை நாம் கிரகம் என்கிறோம். அதற்கும் இன்னும் 2 கண்டிஷன் நம்ம பார்த்த மாதிரி 2005 ஃப்ரேம் பண்ணி, சூரியனை சுற்றி வந்தால் மட்டும் போதாது, அது மிக பெரியதாக இருக்க வேண்டும், அதனுடைய புவியீர்ப்பு சக்தி மிக பலமாக இருந்து அதன் காரணமாக அதனுடைய அமைப்பு வட்டமாக இருக்க வேண்டும், ஒரு பந்து போல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறோம். அப்படி இருந்தாக்க அது கிரகம். அதுக்கப்புறம் முன்னாடி சார் சொன்ன மாதிரி தன்னுடைய சுற்றுப்பாதையிலே மற்ற கோள்களையோ மற்ற ஆப்ஜெக்ட் அவைகளையோ எக்ஸப்ட் சேட்டலைட் அனுமதிக்காமல் தன் சுற்றுப்பாதை தனக்கு ஒண்டிதான். பூமி தன் சுற்றுப்பாதையில் சுற்றி வரும்போது கூடவோ தனக்கு முன்னாடியோ பின்னாடியோ வேறு எந்த ஒரு கோளையும் அனுமதிப்பதில்லை. ஏனென்றால் அப்படி ஒரு விஷயம் இருந்திருந்தால், ஒரு பாறை இருந்திருந்தால், பூமி மிக பெரியதாகையால் பூமியின் புவியீர்ப்பால் அது இழுக்கப்பட்டு பூமியோடு ஐக்கியமாயிருக்கும். ஸோ கோள் என்பது பல உள்ளன. ஸோ நம் பூமியில் நாம் எல்லாம் நிலாவை பார்க்கிறோம். நிலாவை பற்றி பல பாடல்கள் வந்துள்ளன. எல்லா கவிஞர்களும் நிலாவை உண்மையாக கொண்டு பல விஷயங்கள் பாடுகிறார்கள். பூமிக்கு இருப்பது ஒரு கோள். இதே நீங்கள் பூமியை தாண்டி போனால் டிப்பிக்கலாக இந்த கேஸ் பிளானட் அப்படிங்கிறோம், ஜூபிட்டர், சாட்டர்ன், இவர்களுக்கெல்லாம் போனீங்கன்னாக்க 60க்கும் மேற்பட்ட நிலாக்கள், நாம் நிலா என்கிறோம், கோள்கள் உள்ளன அவைகளுக்கு. ஸோ நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், பூமியில் இருக்கும்போது ஒரு நிலா உங்களுக்கு உள்ளது, பௌர்ணமி அன்று நல்ல பிரகாசமாக இருக்கிறது, ரைட். இதுவே நீங்கள் ஜூபிட்டரில் இருந்தால் சுமார் 67 மூன்கள் உங்களை சுற்றி வந்து கொண்டே இருக்கும். ஸோ ராத்திரியில் வானத்தில் வானம் முழுக்க நிலாவாக இருந்தாலும்
ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்போ ஜூபிட்டரில் கால் வைக்கிறோமோ அப்போது அதை நாம் அனுபவித்து பார்க்கலாம். ஆகவே கோள் என்பது பல உள்ளன. அவற்றில் சூரியனை சுற்றி ஒரு தனி பாதையில் வருவர்களில் நாம் கிரகம் என்று கூறுகிறோம். இப்போ வந்து நிறைய விஷயம் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்தில் வந்து இந்த கோள் வரைமுறையில் இந்தியாவோட பங்கு என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்மளுடைய பாகவதத்தில் இது விஷயமான லிட்ரேச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டஸ்ட் லிட்ரேச்சர் வந்து நம்ம பாகவதம் தான். அதில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க, இந்த பிரபஞ்சம் ஒரு கடல் போன்றது, அதில் கோள் மிதக்கும். இந்த கோள் சொல்லும் போது அது உருண்டியாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் உருண்டியோ அதெல்லாம் கோள், எதெல்லாம் சுற்றி வருதோ இயங்குவதோ அது கோள் அப்படி சொல்லுவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா பூமி ஒரு கோள், சந்திரனும் ஒரு கோள். இப்போ சூரியனுக்கு பூமி ஒரு கோள், பூமிக்கு சந்திரன் ஒரு கோள், ரெண்டுமே கோள் தான். ஆனால் இது வித்தியாசமாக ஒன்று இருக்கு, சம்மந்தமே இல்லாமல் நம்ம இதுவரும் பாராத ஒரு விஷயத்தை நம்ம வந்து சந்திக்கிறோம் இந்த ப்ளூட்டோவில். அதுதான் கான்ட்ரவர்ஷியல். இப்போ இந்த கான்ட்ரவர்ஷியலில் எப்படி பண்ணலான்னா அறிவியல் பூர்வமாக பண்ணணும். இதை எதிர்க்கிறதுன்றது அர்த்தமற்ற விஷயம். அதை எப்படி டெர்மாலஜி, இதை எப்படி வகைப்படுத்துறதுன்றதை பற்றி நம்ம பேசிட்டு இருக்க முடியும், எதிர்க்கிறத பற்றி பேசிட்டு இருக்கல. ஏன்னா இது ஒரு அறிவியல் சார்ந்த விஷயம். இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு பிறகு இது நம்ம இப்போ முடிவெடுக்கலைன்னா குழப்பம் தான் மிச்சம். அப்புறம் என்ன விஷயம்னா, இந்த கோளை பற்றியே இவ்வளோ தலைவலியே, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இதை பற்றி ஏன் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரியான விஷயங்கள் அஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டியில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 10,000 பேர் இருக்காங்க ப்ரொஃபஷ்னல் அஸ்ட்ரானமர். இவங்கெல்லாம் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 கிரகங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லாமே ப்ளூட்டோட ஒத்து இருக்கிறது. இப்போ ப்ளூட்டோட ஒத்துருக்கிற கிரகங்களை 100 கிரகங்கள் இருக்குது இப்போ நம்ம கையில். இப்போ இந்த 100 கிரகங்களை வகைப்படுத்தலன்னு சொன்னால் பிற்காலத்தில் 9 + 109 கிரகங்கள் பூமி சூரியனை சுற்றி வருது. நம்ம தப்பாக வந்து பசங்களுக்கு கற்றுக்கிட்டு இருப்போம். அப்புறம் அதுங்களை பற்றி நம்ம கண்ணாலே பார்க்க மாட்டோம். நம்ம கண்ணாலே பார்க்க முடியாத ஒரு விஷயம் அது. அது சுற்றுதா இல்லைன்னு நீங்கள் சொன்னால் தான் தெரியும். அஸ்ட்ரானமர் சொன்னால் தான் அது சுற்றுறதே தெரியும் சாதாரண பாமர மக்களுக்கு. அவங்க ஒத்துக்க மாட்டான். அப்போது பாமர மக்களுக்கு அவர்களுக்கு அறிவு கெட்டிய வரையும் அதையும் தாண்டி ஒரு அறிவியலாளர்களுக்கு எட்டும் அறிவு வரையும் பிரித்து பார்க்குற ஒரு நிலைமை தான் இந்த ப்ளூட்டோவோட பதவி இறக்கம். ஓகே, ஸோ சயின்ஸில் ஏதாவது பிரச்சனை வந்தால் இது வந்து ஹிஸ்ட்ரியை பாதிக்கும் அப்படின்றதுனால நம்ம வந்து அதை இப்போவே வகைப்படுத்தணும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் பற்றி 2 பேர் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். எங்களுக்கும் வந்து சின்ன வயசில் ஸ்கூல்லாம் படிக்கிறப்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பிளானட்டேரியமுக்கு வந்து ஒரு நாள் எக்ஸ்கர்ஷன் கூட்டு போவாங்க, பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து ஒரே ஒரு சப்ஜெக்டாக தான் பார்ப்போமே தவிர எங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா படிக்கிறதுக்கான வழிமுறைகள்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ ஸ்கூலில் வந்து என்ன இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டை வந்து எப்படிலாம் ஏற்படுத்தலாம்? அஸ்ட்ரானமி அப்படிங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப பழமையான ஒரு அறிவியல். பல அறிவியல், இப்போ கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாம் வரத்துக்கு பல ஆயிரங்கள் வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றிய ஒரு அறிவியல் துறை இந்த அஸ்ட்ரானமி. அஸ்ட்ரானமியில் 2 விதமாக நம்ம பிரிக்கும். ஒன்று வந்து அப்சர்வேஷன், பார்வை, பார்த்து நாம் அறிந்து கொள்வது. இன்னொன்று கணக்கு செய்வது, அறிவியல் மூலமாக நம்மளால் பார்க்க முடியாத விஷயங்களையும் நாம் கணித்து சொல்வது அடுத்து. ஸோ முதல்ல நம்ம வந்து நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, அஸ்ட்ரானமியாக ரொம்ப காஸ்ட்லியாச்சே, டெலஸ்கோப் வாங்கணுமே, அது பல 1000 ரூபாய் ஆகுமே. அஸ்ட்ரானமிக்குள் நுழையும் போது டெலஸ்கோப்பை எல்லாம் தேடாதீர்கள், வானத்தை அண்ணாந்து பாருங்கள். டிவியை பார்க்கும் அந்த நேரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ மொட்டை மாடிக்கு போங்கள். எங்கே உங்களால் வானத்தை பார்க்க முடிகிறதோ அங்கே படுத்து வானத்தை பாருங்கள். நம் சந்திரனை பாருங்கள். சந்திரனுடைய அந்த லைஃப் சைக்கிள் சொல்லுவோம் இல்லையா, நம்ம சொல்கிறோம் அந்த பிரதமை, த்விதியை, திரிதியை என்று அதனுடைய வளர்பிறை, தேய்பிறை, அவை என்றால் என்ன, எப்படி அவை நிகழ்கின்றன, இதையெல்லாம் நாம் கண்டு கற்றுக்கொள்ளலாம். ஏன்னால் பண்டைய காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் இவ்வளவு தெளிவாக பல வான சாஸ்திரங்களை ஏற்றியிருக்கிறார்கள், பல கண்டுபிடிப்புகள் பண்ணியிருக்கிறார்கள். அவர்கிட்ட கம்ப்யூட்டர் கிடையாது, டெலஸ்கோப் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர்களிடம் பொறுமை இருந்தது, திறமை இருந்தது, விடாமுயற்சி. ஒவ்வொரு நாளும் வானத்தை அண்ணாந்து பார்த்து பொறுமையாக வரைந்து கொண்டு இன்னைக்கு இந்த இடத்தில் இந்த நட்சத்திரம் இருக்கிறது, நாளைக்கு என்ன இடத்தில் அது நகர்கிறது என்று மிக பொறுமையாக அவர்கள் வானத்தை பார்த்து கற்றுக்கொண்டார்கள். இப்போ 20 வருஷம் மாதிரி கிடையாது. இப்போ அவங்க எல்லா கையிலையும் இன்டர்நெட் இருக்குது, கையிலேயே இருக்குது. நாங்கள்லாம் கம்ப்யூட்டரில் பார்ப்போம், உங்களுக்கு கையிலேயே இருக்குது. நிறைய ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா. நாங்கள் வந்து கூகுள் ஸ்கை மேப் அப்படின்னு ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர், ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் அதை உங்களோட மொபைலில் ஆப்பிள்லேயோ இல்லை ஆண்ட்ராய்டு இப்போ ரொம்ப பிரபலமாக இருக்கிற அந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, ஃப்ரீயாக அது டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய
வீட்டில் உட்கார்ந்து கொண்டே அந்த ஃபோனை, அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் வானத்தை நோக்கி காமித்தால் அந்த நேரத்தில் வானத்தில் என்னென்ன நட்சத்திரம், என்னென்ன கோள் இருக்கிறது என்று அது உங்கள் கையிலேயே காமிக்கும். மிகப்பெரிய நட்சத்திரமாக இருந்தால் பெரிய வட்டம், சின்ன நட்சத்திரமாக இருந்தால் சின்ன வட்டம், அதன் பக்கத்திலேயே அதனுடைய பெயர், என்ன பிளானட் இருக்கிறது, வீனஸ் இருக்கிறதா, சாட்டர்ன் இருக்கிறதா என்று நீங்கள் உட்கார்ந்த இடத்திலேயே நீங்கள் வானத்தை பார்த்து அந்த சாஃப்ட்வேரை வைத்து கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடித்து அதை நாம் எழுதி கொள்ள வேண்டும். இன்னும் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் கிடையாது. ஏற்கனவே கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு பொறுமை வேணும். இப்போ மக்கள் கையில் டெக்னாலஜி இருக்குது, லிட்டரலாக நம்ம சொல்லுவோம் கையிலேயே இருக்குது அப்படிங்கிறோம். பாருங்கள், உலகம் இப்போ கையிலேயே வந்துடுது. ஸோ அந்த ஆர்வம் இருக்கிற அந்த மாணவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அப்படிப்பட்ட சாஃப்ட்வேர்களை தேடி பதிவிறக்கம் செய்து அவற்றை வைத்து நிறைய அப்சர்வேஷன் நாம் நிறையா பார்த்து கற்றுக்கொள்ளலாம். உண்மையிலேயே சில வருஷங்கள் இந்த காரியத்தை செய்த பிறகு உங்களுக்கு உண்மையிலேயே இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது என்றால் அதற்கு பிறகு நீங்கள் ஒரு டெலஸ்கோப்போ, ஒரு தொலைநோக்கி, இல்லை ஒரு பைனாக்குலர் இவை போன்றவர்களை வாங்கி வெறும் கண்ணுக்கு தெரியாத சில சிறிய கோள்களோ நட்சத்திரங்களோ இருக்கின்றன அல்லவா, அவற்றை பார்க்க கற்றுக்கொள்ளலாம். நிலவை இன்னும் கூர்ந்து நோக்கி நிலவில் உள்ள அமைப்பு, அதில் உள்ள பள்ளங்கள், மேடுகள், மலைகள் என்னென்ன என்று புஸ்தகத்தை வைத்து நீங்கள் வெறும் கண்களால் தொலைநோக்கி மூலம் பார்த்தும் கற்றுக்கொள்ளலாம். இப்போ இருக்கிற இந்த ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதனால் நமக்கு நம்மளுடைய அஸ்ட்ரானமி கற்றுக்கிற அந்த ஒரு செயல் வந்து ரொம்ப எளிமையாகிடுது. இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி பிளானட்டேரியம் போனால்தான் டெலஸ்கோப்பை பார்க்க முடியும். நாங்கள் வந்து பல பள்ளிக்கூடங்களுக்கு சென்று மாணவர்களுக்காக நிகழ்ச்சிகள் நடத்துவோம். அப்போ பார்த்தா நிறைய பள்ளிக்கூடங்களில் டெலஸ்கோப் வச்சுருக்காங்க, ஆனால் அதை பயன்படுத்துவதற்கு ஆள் இல்லை. எப்படி சப்ஜெக்டும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் அஸ்ட்ரானமின்றது வந்து திடீர்னு ஒரு நாள் வந்துடாது. ஸ்கூலில் 7th படிக்கிற பையனுக்கு நீங்கள் நூன் முயல் போடுற மாதிரி மூன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு நினைவுபடுத்தணும். நான் இப்போ அண்மையில் டோக்கியோக்கு போயிருந்தப்போ பார்த்தேன், அங்கே பசங்களுக்கு கம்பல்சரியாக ஒரு சப்ஜெக்டாக வச்சுருக்காங்க. 15 நாள் அவங்க ஸ்கூலுக்கே போக மாட்டேன்றான். 15 நாள் காலையில் சூரியனை பார்க்குறான், நைட் ஆனால் சந்திரனை பார்க்குறான். இப்படி ஒரு 15 நாளும் பசங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக பண்ணுறாங்க. அதை அவங்க அப்சர்வேஷன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய அஸ்ட்ரானமர் உருவாயிடுவாங்க. கண்டிப்பாக சார். ஏன்னா இந்த மாதிரியான ஊக்குவிப்பு அப்படிங்கிறது, இந்த என்கரேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லைனா வந்து பசங்களால் வந்து ஒரு லெவலுக்கு மேலே எடுத்து வைக்க முடியாது இல்லையா. என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் கொடுத்தோம்னா பசங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா. அதே சமயம் வந்து இப்போ நம்ம இமெயிலெல்லாம் பார்க்குறோம், இன்டர்நெட்டில் பார்க்குறோம், நாசாவில் வந்து 70% விஞ்ஞானிகள் வந்து இந்தியர்கள் தான் இருக்காங்கன்னு. ஸோ இங்கே வந்து இல்லாமல் இல்லை, என்னது நம்ம வந்து படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியான, கொஞ்சம் எளிதான, அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. ப்ளூட்டோ டிமோட்டட் டே ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ மட்டும் இல்லை, நம்மளுடைய என்ன சொல்கிறது, வான சாஸ்திரம் சம்மந்தமாகவும் சரி, நம்மளுடைய சோலார் சிஸ்டம் சம்மந்தமாகவும் சரி, நிறைய விஷயங்களை வந்து நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக வந்து எடுத்து சொன்னதுக்காக தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் 2 பேருமே வந்து தேங்க்யூ ஸோ மச். புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேச இருக்கும். இது புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷன் வழங்கும் இனியவை இன்று. வெல்கம் பேக் டு புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் சௌமியா. சௌமியா, ப்ளூட்டோவை பற்றி 2 கெஸ்ட்டும் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. சொல்ல வேண்டிய விஷயம் இன்னும் ஒன்று மட்டும் இருந்துச்சு என் மனசில். என்னென்னா வந்து ப்ளூட்டோ அப்படின்றது வந்து ஒரு நாய். அந்த நாய் எதில் வரும்? நான் எங்கே கேள்விப்பட்டிருக்கேன், வால்ட் டிஸ்னியோடைய மிக்கி மவுஸ். ஆமாம், மிக்கி மவுஸ் அப்படின்ற கார்ட்டூனில் மிக்கி மவுஸோட நாய் பேர் தான் ப்ளூட்டோ. ப்ளூட்டோ கண்டுபிடிச்ச வருஷத்துல தான் இந்த நாய்க்கும் அவங்க வந்து அதே பேரை வச்சிருக்காங்க. ஆமாம், ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இந்த நாயோட பேர் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இந்த கிரகத்துக்கும் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மிஸ்கன்செப்ஷன் கூட நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமாம், அது ராங். இது வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் காடோடைய பேர் தான் ப்ளூட்டோ. ஸோ அதை தான் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம தெளிவாக வந்து பதிவு பண்ணிட்டோம். ப்ளூட்டோ பற்றி நாம் நிறைய சொல்லிட்டோம் இல்லையா. பட் வந்து தமிழ் ரீதியாக நம்மளோட வான சாஸ்திர ரீதியா பேச போறாரா இவர் அப்படிங்கிற சந்தேகத்தோட நான் வந்து இன்ட்ரோ கொடுக்கணும். ஏன்னா அடுத்து வந்து நிரஞ்சன் பாரதி அவர்கள் தான் பேச போறாரு. என்ன பேச போறாரு தமிழ் உருவம் பகுதியில் பார்க்கலாம். நம்ம பண்டைய தமிழர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப எளிமையா பதில் சொல்லலாம். ஒன்று அகம், இன்னொன்று புறம். இந்த அகம் அப்படிங்கிறது அவங்களுடைய காதல் சார்ந்த வாழ்க்கையை குறிப்பது. புறம் அப்படிங்கிறது அவங்களுடைய போர் சார்ந்த வாழ்க்கையை குறிப்பது. அந்த வகையில் புறநானூறு அப்படிங்கிற ஒரு சங்க இலக்கிய நூல் நம்ம அரசர்கள் எப்படியெல்லாம் போர் செஞ்சாங்க, அவங்க ஜெயிச்ச கதை என்ன போன்ற பல்வேறு தகவல்களை நமக்காக சொல்லுது. ஆனால் இந்த புறநானூறு இப்படி புறத்தகவல்களை மட்டுமே சொல்கிற ஒரு நூல் அல்ல. இந்த புறநானூறு அப்படிங்கிற இந்த நூலில் பல அதிசயமான வானவியல் சம்பந்தமான செய்திகள் இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? இப்போ அந்த வானவியல் செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு புறநானூற்று பாடலை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
மைன்மீன் புகையினும் தூமம் தோன்றினும் தென்திசை மருங்கின் வெள்ளி ஓடினும் வயலகம் நிறைய புதற்பூ மலர மனைத்தலை மகவை என்ற அமர்கண் ஆமா நெடுநிறை நன்புல் ஆற கோஒல் செம்மையின் சான்றோர் பல்கி பெயல்பிழை பரியா புன்புலத்ததுவே. கபிலர் அப்படிங்கிற ஒரு சங்ககால புலவர் பாரிவள்ளல் என்கின்ற மன்னனை போற்றி புகழ்ந்து எழுதிய ஒரு பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடல் பல வியக்கத்தக்க வானியல் சம்பந்தமான செய்திகளை தன் வசம் வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பாடலுடைய முதல் வரியை பார்த்தீங்கன்னா மை மீன் அப்படிங்கிற ஒரு சொல் வருது. மீன் என்றால் கிரகம், மை அப்படிங்கிறது கருப்பு நிறத்தை குறிக்குது. மை மீன் அப்படின்னா சனி கிரகம் அப்படின்னு பொருள். வானத்தில் இருக்கிற கோள்களையும் நட்சத்திரங்களையும் ஆராய்வதற்காக 16வது நூற்றாண்டில் தான் டெலஸ்கோப் என்ற கருவி கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த புறநானூறு ஏறத்தாழ 2000 ஆண்டுகள் பழமையானது. டெலஸ்கோப்பே எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் கபிலர் எப்படி சனி கிரகம் கருப்பாக இருக்கு அப்படிங்கிறத துல்லியமாக சொன்னார் என்பது இன்றைக்கு வரைக்கும் வியப்பான செய்தியாகவே இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த பாடலில் மற்ற சில செய்திகளும் இருக்கு. தூமம் தோன்றினும் அப்படின்னு சொல்லும்போது தூமம் என்பது ஒரு தூமகேது என்று சொல்லக்கூடிய ஒரு வால் நட்சத்திரம். இந்த வால் நட்சத்திரம் வரும்போது அது ஒரு கெட்ட சகனம் என்று அந்த காலத்து மக்கள் நம்பினாங்க. இந்த நட்சத்திரம் பூமிக்கு வரும்போது சில அதிர்வலைகள் ஏற்படுது. இதனால இரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு உடல் ரீதியாக சில பாதிப்புகள் ஏற்பட்டு அவங்க இறந்தும் போயிருக்காங்க. இதை பற்றிய ஒரு பதிவு பொன்னியின் செல்வன் என்கின்ற ஒரு நாவலில் கூட இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான வரி தென்திசை மருங்கின் வெள்ளி ஓடினும் அப்படிங்கிற அந்த வரி தான். இந்த வரி அப்படி என்ன சொல்லுது? வெள்ளி கிரகம் அதாவது வீனஸ் வடக்கு திசையிலிருந்து தெற்கு திசை நோக்கி நகரும் போது மழை பெய்யாது அப்படிங்கிறது அந்த காலத்து நம்பிக்கை. ஆனால் அப்படி வெள்ளி கிரகம் நகர்ந்து போனாலும் பாரி மன்னன் ஆள்கின்ற அந்த நாட்டில் எப்போதுமே செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கபிலர் சொல்ல வர அந்த கருத்து. இந்த பாடல் மூலமாக நம்ம பண்டைய தமிழர்களுடைய வானவியல் அறிவு பல வியப்பான செய்திகளை நமக்கு தருது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ளூட்டோ சம்மந்தமாக மட்டும் இல்லாமல் நிறைய சயின்டிஃபிக்காக இந்த சோலார் சிஸ்டம் பற்றி நம்மளோட யூனிவர்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கேட்க ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்கள் பழங்காலத்துலேயும் இந்த வானசாஸ்திரத்துக்கு வந்து எந்தளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆமாம், கெலிலியோ சொன்ன ஜியோசென்ட்ரிக் மாடல், அதாவது பூமி வந்து சூரியனை சுற்றி வருது, பூமியை சூரியன் சுற்றலைன்னு அவர் சொன்னப்போ அந்த காலத்தில் வந்து அவங்க எல்லாம் எதிர்த்தாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நம்ம வானசாஸ்திரத்தில் பூமி தான் சூரியனை சுற்றுதுன்னு அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. சரி, நம்மளாம் வந்து எந்த அளவுக்கு வந்து பிரில்லியன்ட் ஜீனியஸா இருந்திருக்கோம் இல்லையா? அப்போ அது நம்ம கிடையாது, நம்மளுடைய முன்னோர்கள். நம்ம வந்து பெருமைப்பட்டுக்கணும், நிறைய விஷயங்கள் நாமளும் சாதிக்கணும். பட் இதை தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்களும் வருது. பட் அதுக்கு ஒரு சின்ன பிரேக் தேவை இல்லையா? புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. குளோபல் வார்மிங் அப்படின்ற பேரில் அங்கே இருக்கிற பனிக்கட்டிகள்லாம் உருகிறதுக்கு காரணமாக இருக்கும் பாருங்க. இப்போ எல்லாத்துக்குமே வந்து நாம தான் காரணம். இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா வந்து சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லேண்ட் மாசஸ்லாம் உள்ளே போயிடும். நிறைய பிரச்சனைகள் வந்து காத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால நம்ம வந்து வீட்டிலேருந்தே மரம் நடுறதை என்கரேஜ் பண்ணும். அதுக்கு ஒரு டே வரும், அப்போ அந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம பேசலாம். அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9 பிளானட்ஸ் பற்றி, சோலார் சிஸ்டம் பற்றிலாம் நிறைய சொல்லிகிட்டே வந்தோம் இல்லையா? பட் எனக்கு இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கவங்களுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு வெப்சைட் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பேர் ரொம்ப சிம்பிளான வெப்சைட் தான், 9planets.org. இந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரியில் ஆரம்பித்து இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷன்லேருந்து நாளைக்கு எந்த மாதிரி மாறும் இந்த 9 பிளானட் சம்மந்தமான எல்லா விஷயங்களுமே இந்த வெப்சைட்டில் இருக்குது. ஓகே, 9 பிளானட்ஸ் இருக்கிறதுலேருந்தே தெரியுது அதில் ப்ளூட்டோ ஒரு பிளானட்டாக தான் இருக்கு இப்போ. கண்டிப்பாக அப்போத்துலேருந்து வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ பழங்காலத்துலேருந்து பேசும்போது ப்ளூட்டோவையும் இன்க்ளூட் பண்ணி தான் பேசணும் இல்லையா? ஆமாம், கரெக்ட். நல்ல வெப்சைட் இது. டைம் இருக்கிறவங்க இதை போய் பார்க்கலாம். அதை வந்து ஸ்பெல் பண்ணி காட்டுறேன். கண்டிப்பாக 9planets.org, NINEPLANETS.org. ஆமாம், அப்படியே இந்த வெப்சைட்டை பார்க்கணும்னு இன்டர்நெட் பக்கம் போனீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இன்னொன்று இருக்குது. feedback@pudhuyugam.tv அப்படின்ற இமெயில் ஐடியில் இந்த ஷோவை பற்றிய உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம். எஸ், எல்லாரையும் பற்றியும் வந்து உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். என்னென்ன விஷயங்களை நம்ம ஆட் பண்ணணும், எதெல்லாம் இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா கருத்துக்களும் feedback@pudhuyugam.tv அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணலாம். ஆமாம், எங்களை தோளில் தட்டுறதா இருந்தாலோ தலையில் குட்டுறதா இருந்தாலோ அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் போய் அனுப்பலாம். இதை சொல்லிட்டு இங்கே நாங்கள் கிளம்புறதுக்கான நேரம் வந்தாச்சு. எஸ், புதியகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று with Muthu, சௌமியா.